கிறிஸ்துவின் நாமத்துக்காக படுகிற பிரயாசங்கள் ஆசீர்வாதத்தை மட்டுமே கொண்டு வரும், ஜீவ கிரீடத்தின் முத்துக்களை பதிக்கும் என்கிறதிலே மாற்று கருத்தில். ஆகவே சுவிசேஷ விஷயத்திலே பாடுகளையும் நிந்தைகள் வறுமையானால் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்வோம். அன்பு ஆவிக்குரிய உறவுகளே, இயேசுவின் நாமத்திலே மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களோடு இணைந்து இருப்பாராக. பிலிப்பியர் 4:3 சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். இந்நாட்களிலே சுவிசேஷம் அறிவிக்கப்படுவது என்பது மிக எளிதாக மாறிவிட்டது. வலைத்தளங்கள் மூலமாக சுவிசேஷத்தை அறிவித்து விடலாம், கைப்பிரதிகள் மூலமாக சுவிசேஷத்தை அறிவித்து விடலாம். அதிலும் சொல்றாங்க, கஷ்டப்படக்கூடாதுங்க, சுவிசேஷ ஊழியத்துல பாடுகளை சகிக்க கூடாதுங்க, பாடே கிறிஸ்துவனுக்கு இருக்கக்கூடாது. ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த இடத்துல தேவன் நம்மளை வைக்க விரும்பவில்லை என்று சொல்லி நாமே நினைச்சு கொள்ளணும், அப்படியெல்லாம் சொல்லுகிறார். ஏராளமான பேர் உண்டு. சுவிசேஷ விஷயத்தில் பிரயாசப்பட வேண்டும், நற்செய்தி அறிவிக்கிற விஷயத்தில் பிரயாசப்பட வேண்டும். சிலர் ஏற்றுக்கொள்ளலாம், சிலர் ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம். சுவிசேஷத்தை மட்டுமல்ல, அதை அறிவிக்கிற நம்மையே புறக்கணிக்கலாம், உதறி தள்ளலாம். அந்த பிரயாசங்களை எல்லாம் நாம் சகிக்கும் போது, ஏற்றுக்கொள்ளும் போது பிரதிபலன் அதிகமாகும். பாடுகளையும் நிந்தைகள் வறுமையானால் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்வோம். சந்தோஷமாய் தேவ சமூகத்திலே நாம் ஏற்றுக்கொள்ளப்படுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you.